வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. பின்வரும் சுரப்பிகளில் எது அவசரகால சுரப்பியாக செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ தைமஸ், ஆப்ஷன் பி தைராய்டு, ஆப்ஷன் சி பிட்யூட்டரி, ஆப்ஷன் டி அட்ரினல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அட்ரினல். இந்த அட்ரினலை சுப்ராரீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேல் சிறுநீரக சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழில். இங்கே பாருங்கள், இதுதான் சிறுநீரகம், அதாவது கிட்னி. இந்த கிட்னிக்கு மேலே ஒரு துப்பி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதை தான் நம்ம அட்ரினல் நம்ம சொல்கிறோம். இந்த அட்ரினலில் மொத்தம் 2 பகுதி இருக்கும். ஒன்று உட்புற பகுதியை மெடுலான்னு நம்ம சொல்கிறோம், வெளிப்புற பகுதியை கார்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெடுலா பகுதியில் தான் நமக்கு 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒன்று அட்ரினலின் அப்படின்னு ஹார்மோன், இன்னொன்று நார் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன். இந்த 2 ஹார்மோனையும் சேர்த்து தான் நம்ம FFF ஹார்மோன் ஆர் எமர்ஜென்சி ஹார்மோன் நம்ம சொல்கிறோம், அவசரகால ஹார்மோன்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ திடீர்னு நம்மள ஒரு நாயை துரத்துதுன்னா நமக்குள்ளே ஏன் ஒரு பயம் உணர்வு வருது, நம்ம ஏன் தலைதறிக்க ஓடுறோம்? பிகாஸ் இதுக்கு காரணமாக அமையக்கூடியது இந்த ஹார்மோன் அப்படின்றது. ஸோ அவசர காலங்களில் எமர்ஜென்சி டைமில் சுரக்கிறதுனால இது நம்ம அவசரகால ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆப்ஷனில் இருக்க அதர் கிளாண்ட்ஸ் நமக்கு எதெல்லாம் சுரக்குது, என்னென்ன ஹார்மோன்ஸை சுரக்குதுன்றது தெரிஞ்சுப்போம். இங்கே தைமஸ் அப்படின்றது தைமோசின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. இந்த தைமோசின் அப்படின்ற ஹார்மோன் நமக்கு லிம்போசைட், அதாவது ஒரு வகையான இரத்த வெள்ளை அணுக்களோட உற்பத்திக்கு மிக முக்கியமாக பயன்படுதுன்றதை பார்க்குறோம். தைராய்டு அப்படின்றது நமக்கு T3, அதாவது ட்ரை அயோடோ தைரோனின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. அடுத்து T4 டெட்ரா அயோடோ தைரோனின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. இந்த T4க்கு வேறு பேரும் இருக்குது, தைராக்சின் அப்படின்ற வேறு பேரும் இருக்குது. இதை தவிர TCT, அதாவது தைரோ கால்சிட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. இங்கே பிட்யூட்டரி, இதை தலைமை சுரப்பி, மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? பிகாஸ் இது ஹைப்போதலாமஸ்லேருந்து உத்தரவு வாங்கி அதன் அடிப்படையில் உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுரப்பிகள், ஒட்டுமொத்த கிளாண்ட்ஸை என்ன பண்ணுறது, கட்டுப்படுத்துது. அதனால் இந்த மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. இது நிறைய ஹார்மோனை சுரக்குது. ரொம்ப முக்கியமான ஹார்மோன் பார்க்கும்போது GH growth ஹார்மோன் அப்படின்றத சுரக்குது, வளர்ச்சி ஹார்மோன்றத சுரக்குது. அடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இங்கே தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. அடுத்து அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் அப்படின்றத சுரக்குது, அதாவது அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடுத்து ஃபாலிக்கல்களை தூண்டும் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோனை சுரக்குது. அடுத்து ப்ரோலாக்டின் ஹார்மோன். இப்படி பல வகையான ஹார்மோன்ஸை சுரந்து பிற கிளாண்ட்ஸை கட்டுப்படுத்துறதுனால தான் இந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.